ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் இருக்குது, ஆன்லைன் பிளான் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி. அதில் ஒரு செல்லர்கிட்டருந்து நான் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இவங்க வந்து கேரளாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 1 month முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து லாக்டவுன் இருந்தனால அவங்களுக்கு வந்து அனுப்ப முடியல. ஸோ 1 monthனா ஒரு ஜூலை 13th போல் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இப்போ தான் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து August 10 இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அவங்க லாக்டவுன் முடிஞ்சு 3 நாள்லேயே அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண உடனே. ஸோ சரி, அது ஒரு ரிவ்யூ மாதிரி எடுத்து போட்டுடலான்ட்டு. ஸோ நான் ஏன் ஆன்லைன் ஃபேஸ்புக் குரூப்லேருந்து வாங்கினேன்னா, நம்ம நர்சரிலேயும் நமக்கு பிளான்ஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி இதில் பண்ணும்போது ஒன்று வந்து அவங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, நம்ம நர்சரியில் இல்லாதது. ப்ளஸ்ஸு சிலது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதனால் தான் நான் இங்கே வாங்கினேன். ஸோ இது வந்து இப்போ 5 நாள் எடுத்துருக்கு ட்ரான்சிட்டில். ஸோ என் செடியெல்லாம் உள்ள உயிரோடி இருக்கான்னு தெரியல, நல்லா ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அவங்க பேர், நிவின் கார்டன்ஸுன்னு சொல்லி. ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா இப்போ நர்சரியெல்லாம் போகணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஸோ செடியெல்லாம் உயிரோடியோ பச்சை கலர் எல்லாம் தெரியுது. ஸோ செடியெல்லாம் உயிரோடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் செடி என்னதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோயா, நல்ல புஷ்ஷியாக தான் இருக்குது. ஸோ இது ஒன்று. செகண்ட் செடி பார்த்துடலாம். இதுவும் ஹோயா தான். இது வந்து ஏதோ காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க, நான் அதில் வாங்கினேன். வாவ், லீவ்ஸே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, வெரிகேட்டட் லீவ்ஸ். பரவாயில்ல, லீஃப் ஒன்றுமே டேமேஜ் ஆகலை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இது என்ன ஒரு ஹோயா, ஆனால் வேறு டிஃப்ரெண்ட். இது நெக்ஸ்ட் என்னது, ஆக்சுவலாக நான் சிங்கோனியம்னு சொல்லி ஒரு பிளான்ட் உண்டு, அதில் நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் மெயினாக நான் நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்கள்ட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குன்ட்டு. 2-3 பிளான்ட்டு சேர்த்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸு பாருங்கள் அழகாக இருக்குது. ஸோ இல்லை 4-5 டைப்பு சேர்த்து கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வா, இது அழகாக வந்திருக்கு. நான் இந்த இதுதான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், லீஃப் டேமேஜ் ஆகி வருமான்ட்டு. நல்லா வந்திருக்கு. சிங்கோனியம் டைப்ஸ் தான். ஒரு டைப்பு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் லீவ்ஸு. கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஓகே. ஸோ லாஸ்ட் இது. வாவ், அழகாக இருக்குது. ஒரு லீஃப் உடஞ்சிட்டு, பட்டு 2 லீஃப் உடஞ்சிட்டு. பரவாயில்ல, செடி வந்துருக்கலாம். ஸோ எல்லாமே அனுப்பியிருக்காங்க. இதில் டைப்ஸ் சொன்னால அதை வந்து காமிச்சிடுறேன். டைப்பு இங்க் ஸ்ப்ளாஷ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப். பரவாயில்ல, எல்லாம் புஷ்ஷியாக அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இது ஒரு டைப். இது இன்னொரு டைப், நீல லீஃபாக இருக்குது. இது இன்னொரு டைப், நீட்டாக இருக்குது, சின்ன சின்ன லீஃபாக.
இது வந்து பிங்க் கலர் பெயிண்ட் வச்சு இதுதான் எதுன்னு தெரியல. லீஃப்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிங்க் கலரில் சின்ன லீஃப், பெரிய லீஃப்லாம் இருக்குது. ஓகே, இது ட்ரான்சிட்டில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இது வச்சா வந்துடும். ஃபுல் க்ரீனில் இந்த மாதிரி வேரியேட்டட் டிசைன். அப்புறம் இது வந்து நம்ம நார்மல் சிங்கோனியம் போல பயணம். ஸோ எனக்கு அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அவ்வளோத்தையும் ஒரு பாட்டில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து ஒரு 3 days அப்டேட் வச்சு பிளான்ஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ என் பிளான்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பாட்டில் வந்து மாற்றிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் புஷ்ஷியாக நல்ல பிளான்ட்டாக தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஆர்டர் கூட நாங்கள் அதை சென்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து வாங்கும்போது ஒன்று நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அந்த செல்லர் வந்து ரிலையபிளாக இல்லையான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். சிலவங்க சும்மா ஆட் போட்டுட்டு ஏமாற்றவும் செய்வாங்க. அதனால் அவர் முன்னாடியே செல் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்க ரிவ்யூஸ்லாம் எப்படி, கமெண்ட்ஸில் பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு எப்போவும் ஆர்டர் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். இப்போ நான் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த செல்லருக்கு வந்து கொஞ்சம் லாங்குவேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து நான் மெசேஜ் பண்ணும்போது தான் அவங்க வந்து அப்டேட் தந்தாங்க. இது அவங்களே அப்டேட் கொடுத்துட்டு இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு அனுப்புவாங்களோ அனுப்ப மாட்டாங்களோ டவுட் இருந்துச்சு. ஆனால் லாக்டவுன் முடிஞ்சோடனே அனுப்பிட்டாங்க. ப்ளஸ் அவங்க அனுப்பின பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த ஆர்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.